சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். இது என்னுடைய சேனல் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இது உங்க சேனல். அனைவருக்கும் வணக்கம். காலமே காலமே இப்படிய கஷ்டப்படுத்துகிறாய். அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷன்னு உனக்கு தெரியுமா? அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை நாட்டுல சொத்து இருக்கு, எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கு அப்படின்னு தெரியுமா? நினைச்சாருன்னா ஒரே ஒரு நாள்ல நினைச்சாருன்னா 1000 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் அந்த மனுஷனால தள்ளி விட முடியும். அந்த மனுஷனை போய் இப்படி பண்றீங்களே காலமே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இப்பதான் உடம்பு முடியல, நெஞ்சு வலி, ஹார்ட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசாரணைக்கு பயந்து சிங்கப்பூர்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. அவரை போய் இப்படி பண்ண வைக்கிறீங்களே, இவரெல்லாம் நாங்க பார்க்கவே முடியாது. அமைச்சரா இருக்கிறப்போ கண்ணாலேயே பார்க்க முடியாது. பொது இடத்துக்கே வர மாட்டார், அப்படியே மிதந்துகிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப இப்படி இந்த காலம் செஞ்சு விட்டுருக்குங்க நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவ. இவரெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போமா? இவர் அமைச்சரா இருக்கிறப்போ பொது இடத்துக்கு வருவாரா? சந்திக்க முடியுமா? எவ்வளவு ஹைட்ல எப்படி இருந்தவர். ஆனா காலம் எப்படி மாத்தி விட்டுருக்கு, மனுஷனை எப்படி கஷ்டப்பட்டு விட்டுருக்கு அப்படின்னு பாருங்களேன். சாக்கடைக்கின்றார் மனுஷன். கால்வாய் அடைப்பு எடுக்கிறேன், கால்வாயில நோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ ஒரு 10 டிஷர்ட் அடிச்சு யூனிஃபார்ம்ல போட்டுக்கிட்டு திருவண்ணாமலையில நான் வந்து கால்வாய் அடைப்பு எடுக்கிறேன் அப்படின்னு நோண்டிட்டு இருக்காரு. இது எப்படி நடந்தது அப்படின்னா, மக்கள் புரட்சியாலையும் தாவேகா வெற்றியாலையும். இதே நபரை நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம், உச்சபட்ச உயரம் அப்படின்னு இருந்த நபர் இன்னைக்கு மீடியா பிரசன்ஸ் வேணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடை நோண்டா இருப்பாரு. அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன நோன்றப்ப எனக்கு ஒரு கேள்விதான் வருது. பொதுவா இந்த உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்களாம் இந்த மாதிரி இடத்து பக்கமே போக மாட்டாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும், உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு போக மாட்டாங்க. ஆனா நம்ம ஏவாவேலுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. இப்போதானே ரீசெண்டா இங்க விசாரணைக்கு பயந்து, லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணைக்கு பயந்து மனுஷன் போய் சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அவ்வளவு பெரிய மருத்துவமனையுமே வாடகைக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாருல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து இப்போ சாக்கடை நோன்றப்பெல்லாம் நல்லா திடகாத்திரமா இருக்காரு, நல்லா நோன்றாரு, பசங்க பேசி நிக்கிறாரு. ஆனா அப்ப மட்டும், அதாவது விசாரணைன்னு வரப்ப மட்டும் நம்ம மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு போல. காலம் எப்படி உங்களை அதிகாரத்தை விட்டு கீழே இறங்காம சாக்கடைனா என்னன்னு தெரியாம இருந்த உங்களை எப்படி சாக்கடை நோண்ட விட்டுருக்கோம் இந்த காலம். அதே மாதிரி நீங்க நெஞ்சு வலின்னு சொன்னாலும் சரி, இல்ல என்ன வலின்னு சொன்னாலும் சரி, விசாரணைக்கும் கொண்டு போய் உட்கார வைக்கும். கூடிய சீக்கிரம் இந்த ஏவா வேலுவை விசாரணையில பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. காலம் வந்து இப்படிலாம் செய்யும் மனுஷங்களை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே கண்கூடா பாக்குறப்போ ஐ எம் சோ ஹாப்பி. இந்த மனுஷனை மட்டும்தான் இப்படி செஞ்சிருக்கா, ஏவா வேலுவை மட்டும்தான் இப்படி செஞ்சிருக்கான்னு பார்த்தா இன்னும் ஒரு சம்பவம், முரட்டு சம்பவம்னு வைங்களேன். நம்ம சேகர் பாபு இருக்கார்ல, ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் முழுவதுமாக மின்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். என்ன புலம்பிருக்காரு அப்படின்னா, சென்னையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு. அங்க போயிட்டு நம்ம சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு வந்து கரண்டை கட் பண்ணிடுச்சு, ஸோ இந்த விழாவே வந்து இப்போ வந்து நாங்கள் ஜென்ரேட்டர் வச்சு தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. இது அரசு கட் பண்ணிச்சா கட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காலம் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? இவங்க தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அப்போ பிரச்சாரத்துக்கு போறப்போ எத்தனை இடத்த கரண்ட் கட் பண்ணாங்கன்னு தெரியல. எங்க போறாங்களோ அங்கெல்லாம் கரண்ட் கட் நடக்கும். அதிமுகவுக்கும் நடக்கும், நாம் தமிழருக்கும் நடக்கும். கரண்ட் இருக்காது, ஜென்ரேட்டர் வச்சு தான் நடத்துற மாதிரி இருக்கும். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் எங்க போனாலும் நடந்தது. கரூர் சம்பவம், அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப கூட அங்க கரண்ட் இல்லை, தெரியும்ல, ஏன் கரண்ட் போச்சு அப்படின்னு அதுவே ஒரு பெரிய விசாரணையா போச்சு, தெரியல. ஸோ இப்படி திமுக இவங்க ஆட்சியில் இருந்தப்போ யார் எங்க கூட்டம் போட்டாலும் நாங்கள் கரண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா அந்த ஈபில சொல்லி அந்த கரண்ட் கட் பண்ற வேலை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை அந்த வட்டாரம், அந்த வட சென்னை பகுதியில எங்க நடந்தாலும் சேகர் பாபு என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். நீ கூட்டமே நடத்த முடியாது, ஜென்ரேட்டர் வச்சு தான் நடத்த முடியும். பட் அப்படி இருந்த சேகர் பாபுவை இப்ப இப்படி காலம் வந்து சேகர் பாபுவே புலம்ப விட்டுருக்கு. ஐயோ ஜென்ரேட்டர் வச்சு நடத்துறோம், பவரை கட் பண்றாங்க அப்படின்னு புலம்ப விட்டுருக்கிறது காலம் செய்யக்கூடிய எவ்வளவு ஒரு புனிதமான வேலை. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அரசு திட்டமிட்டு நிறுத்திருந்தா கூட நான்லாம் தப்புலாம் சொல்ல மாட்டேங்க. நிறுத்தட்டுமே, என்ன நீங்க பண்ணப்போ நாங்க பண்ண மாட்டோமா? அப்படியே இங்க வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேணா. அப்படி இருக்கப்போ வேணுன்னே சேகர் பாபு போற கூட்டத்துல அரசு நிறுத்திருந்தா கூட நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். பட் அரசு நிறுத்துச்சான்னு தெரியல. பட் எப்படியோ கரண்ட் அங்க கட் ஆயிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணீங்கல்ல,
அது வந்து உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ உண்மையான சந்தோஷமா இருக்கு. என்னப்பா இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் கஷ்டப்படுறத பத்தி இவன் சந்தோஷப்படுறானே அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நான்லாம் இறக்க மனசு கொண்டவங்க. யாராவது ஒருத்தவங்க உயரத்துல இருந்து வாழ்ந்து கெட்டவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்குமா சொல்லுங்க? கஷ்டப்பட்டேன்னா நான் கெட்டவனா போயிடுவேன். இந்த ஏவா வேலு, இந்த சேகர் பாபுவோடைய சூழல்லாம் இப்படி மாறி இருக்கிறத பார்த்து நம்மளாலாம் கஷ்டப்பட முடியாது. சந்தோஷம் வேணா பாத்தீங்களா, அவங்கள பத்தி சொல்றப்பே சிரிப்பு வருது பாத்தீங்களா? இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து என்னால சந்தோஷம் தான் பட முடியும். இன்னும் அடுத்தடுத்து இப்போ ஒவ்வொரு டிராமாவா வெளியில வருது இல்ல, ஸோ அடுத்தடுத்து இன்னும் பல அமைச்சர்கள் இந்த மாதிரி டிராமாவிலலாம் பண்ணிக்கிட்டு வெளியில வருவாங்க. ஏன்னா மீடியாவில் ப்ரெசன்ஸ் காமிக்கணும், கட்சியில நான் ஆக்டிவா இருக்குன்னு காமிக்கணும், நான் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நிறைய இனிமே முன்னாள் அமைச்சர்கள் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்குவாங்க, சிக்க தான் போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மீடியாவில் பார்த்து அப்படியே ஷாக்கான விஷயம், புதுசா சரத்குமார் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே கிளப்பி விட்டுருக்காரு. நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குத்திக்கோங்க, உடம்புலாம் சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை, அது அவங்களாம் குத்திக்க வேணாம். ஆனா என்னுடைய தீவிர ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாட்டாமை குடும்பம் என்ன கல்ச்சர் அது, இன்னும் எந்த காலத்துக்கு சரத்குமார் இருக்கக்கூடியவங்களை கூட்டு போனோம், இன்னும் யாரு இருக்காங்கன்னு தெரியல. 10 பேருக்கு ஏதாவது காசு கொடுத்து பச்சை குத்த சொன்னாரான்னு தெரியல, ஒரு 10 பேருக்கு குத்திருக்காங்க. இன்னும் எந்த காலத்துக்கு நம்மளை கூட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. இன்னும் அவருக்கு வந்து ஒரு அரசியல் பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா வந்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஒரு டைம் சொன்னார்ல, என்னை மட்டும் சிஎம் ஆக்குறீங்க அப்படின்னா நான் 150 வருஷம் வாழ்வேன்னு. ஸோ அந்த எண்ணத்திலேயே இன்னும் சரத்குமார் இருக்காரு போல. இன்னும் நம்ம அரசியலில் வந்து ஒரு பெரிய புள்ளியா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவோம், நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸை செட் பண்ணணும், அப்படியே கோர் ஆடியன்ஸை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோர் ஆடியன்ஸை செட் பண்ணணும்னா உங்க கட்சியில சமத்துவ மக்கள் கட்சியா தொடங்கி வச்சிருந்தீங்க, அதை நம்பி நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனா இந்த நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்க சொல்றது, இது எதை மாதிரியான ஒரு விஷயம்னே தெரியல. இதுல என்ன கொடுமைன்னா, அவர் குத்திக்கல, கேட்டா ஷூட்டிங் இருக்கான், இன்னும் ஒரு 15 நாள் ஷூட்லாம் முடிச்சுட்டு குத்திக்கிறேன் அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு. ஏன் ஷூட்டிங்ல நீங்க ஆல்ரெடி ஷூட் போயிட்டு இருக்க படமா இருக்கட்டும், நாட்டாமை குடும்பம்னு சின்னதாக தானே குத்த போறீங்க, அதை மறைச்சிட்டு ஷூட் பண்ணவே முடியாது. எதையோ மறைச்சிட்டு சினிமா எடுக்கிறோம், இந்த நாட்டாமை குடும்பம்னு இவர் கையில இருக்கிறத மறைச்சிட்டு சினிமா எடுக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் குத்துறான் இதை மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, எத்தனை பேர் குத்துறான்? நிறைய பேர் குத்துனா அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபேம் ஆகும், வைரல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குத்துனா நல்லா இருக்கும். இல்லை நம்ம சொல்லி எவனுமே குத்தல, ஒரு 10 பேர் நம்ம காசு கொடுத்தவங்க தான் குத்துனா, வேற எவனுமே குத்தல அப்படின்னா நாம மட்டும் குத்துறதுக்குன்னா பைத்தியக்காரனா அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் ஒரு காரணத்தை போட்டாரு. பட் கீழே ஒரு 10 பேர் குத்திருக்காங்க, அவங்கவுங்க வயிற்று பழப்புக்காக குத்திருக்கலாம். அதை தாண்டி உணர்வு பூர்வமா யாராவது குத்துனீங்க அப்படின்னா ஓகே தான். பட்டு இந்த காலத்துல இந்த லாஜிக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஸோ கொஞ்சம் சரத்குமார் இது மாதிரி விஷயம் எங்களை மாத்திக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரே சொல்றாரு, என்னை பார்க்கறதுக்கு வந்து இது ஒரு ஐடி கார்டு மாதிரி, நீங்க இதை மாதிரி குத்திருந்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஈஸியா மீட் பண்ணலாம், அதாவது ட்ரிகர் பண்ணி விடுறாரு. சில பேர் இருப்பாங்களா அந்த காலத்து ஆளுங்களாம், சரத்குமார் அவ்வளவு பெரிய ஹீரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பழைய ஆளுங்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ சரத்குமாரை பார்த்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கற்பனையா இருக்கும். ஸோ இப்படி குத்திக்கிட்டா அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஈஸியான வழியா போயிடும் அப்படிங்கிறனால அப்படி குத்துறதுக்கும் இங்க பல பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்பி தான் சரத்குமார் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு இதை மாதிரி கல்ச்சர், இந்த பச்சை குத்திக்கிறது பொதுவாகவே எனக்கு விருப்பம் கிடையாது. அதை வந்து ஒரு முட்டாள்தனமான பாவம். நீங்க யாராவது பச்சை குத்தினீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உணர்வுபூர்வமா குத்துறது வேற. பட் ஆனா ஒரு மாயக்குள்ள ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க குத்த வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க ஒருத்தவங்களை புஷ் பண்ணி என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களை சொல்ல வைக்கிறது முட்டாள்தனமான விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்களா பண்றது அப்படிங்கிறது வேற. ஆனா நீ பச்சை குத்துறான்னு சொல்றது முட்டாள்தனமான விஷயம் இல்லை. ஸோ அதை மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி கல்ச்சரே எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேற ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த இவங்களை பற்றிலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட அப்டேட்டாக சொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளி திரும்ப கூடியிருக்கு, மண்டே. ஸோ நிறைய டிஸ்கஷன் போகும். ஏன்னா பட்ஜெட் மீதான விவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படியே நடக்கும், தெரிக்க விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, திமுகவுக்கு தாவேக்காவால பதிலடி கொடுக்க முடியாது, சமாளிக்க முடியாது, அமைச்சர்கள்ட்ட அந்த அளவுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்காது, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க முடியாது, இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்.
பட் 2 நாள்லயே சம்பவம் முரட்டு சம்பவமாக செஞ்சதை பார்த்து எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. போயிட்டு லைவ் பார்க்க வேண்டியதான். என்னதான் சம்பவம் நடக்குது, அசெம்பிளியில் யார் யாரை போட்டு குத்துறாங்க, யார் யார் மேலே காரி துப்புறாங்க அப்படிங்கிறத போயிட்டு லைவ்ல பார்ப்போம். பார்த்துட்டு வந்து அசெம்பிளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பேசுவோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அரசியல் சார்ந்த காமெடியாக இருக்கலாம், இல்லை சமூக பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான், இது என்னுடைய சேனல் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, இது உங்கள் சேனல். நன்றி.